என்ன மாமா வர சொன்னீங்க? சொல்லுங்க. ஹவுஸ் ஷி? இங்கிலீஷா? மாமா இங்கிலீஷ்ல உங்களுக்கு வராதுல, பேசாதீங்க பேசாதீங்க மாமா. சரி விடு. உங்க அக்கா எப்படி இருக்காங்க? அட என்ன மாமா, நீங்க கூட இல்லாதது ஒரே ஃபீலிங்ஸ் தான். ஆனா வெளிய காட்டிக்கவே மாட்டேங்கிறா மாமா. தனியா இருக்கும்போது போன் எடுத்து உங்க போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நான் உங்களை பத்தி பேசினா கோவமா பேசுற மாதிரி பேசுவா. எதுக்கு இந்த ட்ராமா? ஒய் நாடகம்? எத்தனை நாள் இப்படி நடிச்சிட்டு இருக்க முடியும்? போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாமா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. சொல்லு. பேசாம நீங்க எங்க வீட்டுக்கு வந்து செட்டில் ஆயிடுங்க. வா, செம்ம ஐடியா. கரெக்ட்டா இருக்குல்ல? கரெக்ட். ஆனா அதை நான் பண்ண மாட்டேனே. ஏன்? எத்தனை வாட்டி உனக்கு ரிப்பீட்டிங்ல நான் சொல்லிருக்க முடியும்? இதுக்கு காரணமா இருக்க நான் கண்டுபிடிச்சி வாயை உடச்சுங்க அக்காவுக்கு முடிவு நிறுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வரலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் செட்டில் ஆயிடுறேன். பாயிண்ட். ஆமா, ஏதாவது க்ளூ கிடைச்சதா இல்லையா? புழுவும் கிடைக்கல, புழுவும் கிடைக்கல. ஓ சரி, ஒரு உதவி பண்ண. என்ன? ஒரு ஃபோன் போட. யாருக்கு? உங்க அக்காவுக்கு. எதுக்கு? சும்மா. சும்மாவா? பின்ன என்ன, நேரில் தான் பார்க்க முடியல, குரலையாவது கேட்கலாம்ல. நான் திரும்ப வீட்டுக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையோ? ஏமா இந்த மாமாக்காக நீ கூட பண்ணலாம். அப்புறம் இன்னைக்கு யாருமா? நீங்க எவ்வளவு சென்டிமெண்டலா பேசாதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகல. சரி விடு. சரி சொல்லுங்க, என்ன பண்ணோம்? போன் போடு. என்ன பேசணும்? உனக்கு பேச தெரியாதா? நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க ரெண்டு பத்தி ஒன்னா சேர்த்து வச்ச. அப்பதான் லைட்டா எங்களுக்குள்ள ரொமான்ஸ் வந்துச்சு, அதுக்குள்ள பிரிச்சிட்டாங்க. மறுபடியும் நீ எங்களை பேச வச்சு எங்களுக்குள்ள இருக்க ரொமான்ஸ் அப்படி லைட்டா டெவலப் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். ஓ, அப்போ உங்க காதலுக்கு நான் தோது. யா யாவா? யா யா. சரி, பண்றேன். ஸ்பீக்கர் போடுறேன். ஆயா, இனிமேவது எங்கேயும் ஒண்டியா போவாத. வா உட்காரு, வா. அங்கிள், எங்க போனீங்க ரெண்டு பேரும்? தலைவர் ரன்னிங் ரேஸ் ஓட்டு வராப்ல, அதான் மெடல் வாங்கிட்டு நேரம் இங்க வரோம். சத்யா, விளையாடாத. ஏங்க, தெருவில் ஓடி நின்றாரு, அங்கே தான் பார்த்தேன். நான் ஒரு கார் டெலிவரி கொடுக்க தான் அங்கே போயிருந்தேன். அங்கே ஓடி வரத பார்த்தேன், அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். என்னாச்சு அங்கிள்? என்ன பிரச்சனை? அப்படிதான் நானும் கேட்டேன். ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு, குழந்தையாட்டம் அழுதுனுங்கிறாரு. அங்கிள், என்னாச்சு? இல்லம்மா, ஒரு நாய் என்னை பார்த்து கடிக்கிறதுக்கு விடாம துரத்திட்டு வந்துச்சா, அதை பார்த்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதாம்மா. இதுக்கு தான் நீங்க தனியா போகாதீங்கன்னு சொன்னேன். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா யார் பொறுப்பாகிறது? முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்லம்மா, எனக்கு ஒன்றும் இல்லம்மா, நான் வேலையை பார்க்குறேன். பெருசே, வேலையில நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ரெஸ்ட் எடு. டேய், இவ்வளவு தூரம் வண்டியில தானே வந்தேன், களைப்பு சரியா போச்சுடா. ஐயோ அங்கிள், நீங்க உட்காருங்க. இல்லம்மா, உட்காருங்க அங்கிள். சத்யா, தண்ணி எடுத்துட்டு வா. எனக்கு ஒன்றும் இல்லம்மா, நீ பயப்படாத, நான் நல்லா இருக்கேன். பார்த்து இருக்கிறது இல்லையா? இந்தா தண்ணி குடி. டேய், 3 வண்டி டெலிவரி கொடுக்கணும்டா. ஒரு நாள் இருக்கு, என்ன பண்ண போற? பெருசே, இந்த வேலை சின்சியாரிட்டியில் என் குருநாதர் சிவராமனே நீ மிஞ்சிடுவோப்பா. கேளு முருகா. ஏய், எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் தான் சொல்றேன்ல. கேளு முருகா. ஏய், சொல்றத கேளு முருகா, நான் தான் சொல்றேன்ல, சொன்னா கேளு. வேண்டாம். ஏன் இதெல்லாம் இவன் திடீர்னு பண்றான்? ஒருவேளை இவனுக்கு நான் தான் சிவராமன்னு தெரிஞ்சிருச்சா? என்னவா இருக்கும்? முருகா, போதும் முருகா, எனக்கு ஒண்ணு இல்ல, சொல்றத கேளு. ஹே, போதும் போதும்பா, அதெல்லாம் வேண்டாம்பா. முருகா, சொன்ன கேளு. ஏன்பா முருகா? நீயும் ஒரு பொண்ணு தானம்மா? நான் என் பொண்டாட்டியை பிரிஞ்சு தனிமையில வாடுறேன். என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? மனசுல
கொஞ்சம் கூட இறக்கமே வரலையா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஆனா என் பொண்டாட்டி என்ன என்ன அவ பக்கத்துல கூட விட மாட்டேங்கிறா. எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? யார்கிட்டயாவது சொன்னா ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுவாங்கன்னு மனசு எப்படி ஏங்குது தெரியுமா? ஆனா எனக்கு அப்படி ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. சரி, வாங்க வாங்க போலாம். இல்ல நடந்து போய்கிட்டு இருக்கீங்களே, நான் டிராப் பண்றேன், வாங்க. இல்ல வேண்டாம். அஞ்சலி பார்க்க தான் உங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், வாங்க நான் டிராப் பண்றேன். வேண்டாங்க, பரவாயில்ல. ஐயோ, நான் என்ன உங்களை கடத்திட்டா போறேன்? கடத்திட்டு போய் நான் என்ன செஞ்சிட முடியும்? அப்படி செஞ்சா அஞ்சலி டிஸ்டர்ப் ஆக மாட்டாளா? என்ன திட்ட மாட்டாளா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சரி வாங்க, தயவு செஞ்சு வண்டியில இருங்க, வாங்க. வாங்க போலாம். என்னங்க? வேண்டாங்க. உள்ள போங்க. அஞ்சலி கிட்ட விஷயத்த சொல்லுவோம். அம்மா, அம்மா, அஞ்சலி, உன் அண்ணனையும் அண்ணியையும் காணும்டி. என்னம்மா சொல்ற? காலையில கோயிலுக்கு போறேன்னு போனாங்க, இன்னும் 2 பேரையும் காணுமா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மா, நீ கால் பண்ணி பாத்தியா? அன்னிக்கிட்ட தான் மொபைல் இருக்குல்ல. ஐயோ, நான் எத்தனையோ தடவை பண்ணி பார்த்துட்டேன், போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, நம்ம விசாரிக்கலாமா? நான் அந்த பக்கத்துல இருந்த குமார் கிட்ட விசாரிச்சேமா, அவன் காலையில கோயில்ல பார்த்தேன்னு சொல்றாமா. சரிம்மா, நீ வை, நான் வரேன். அஞ்சலி, என்னம்மா, என்னாச்சு? இல்ல, அண்ணனும் அண்ணியும் கோயிலுக்கு போனாங்களாம். இவ்வளவு நேரம் ஆகி அவங்க வீட்டுக்கு வரலையா? அதனாலதான் அம்மா டென்ஷன்ல கால் பண்ணாங்க எனக்கு. ஒருவேளை மகேஷ் தான் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் வச்சிருப்பானோ? அவன் தான் இந்த வேலையை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அஞ்சலி, இருமா, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அங்கிள், 2 பேர் எங்க போயிருப்பாங்க? இந்த மகேஷ் வேலையா இருக்குமோ? சத்யா, நீங்க இருந்து பாத்துக்கோ, நான் வெளியே போய் விசாரிச்சுட்டு வரேன். இருங்க, நானும் வரேன் கூட. வாங்க போலாம், வாங்க.